ஏன்னா அப்போ இருந்த அந்த அனுஜா அவ 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டா. அப்ப இருந்த அனுஜா வேற, இப்ப இருக்கிற அனுஜா வேற. ஒரு 2 நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா அவளுக்கு என்ன குறைஞ்சு போயிடும்? இல்ல நான் என்ன தப்பா பேசுறேன் மனோ? நான் அவளோட கைய பிடிச்சேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் கூட அதே கோவம் அதே பிடிவாதம் இருக்கும் மனோ. நான் சொல்றது கேக்குறல? பாரு இங்க பாரு மனோ, நான் அவகிட்ட சாரி கூட சொன்ன மனோ. சாரி சொன்னல, நீ பார்த்தல? நான் அவகிட்ட சாரி சொன்னதுக்கு அப்புறம் கூட அவ எதுக்காக என்கிட்ட பேச மாட்டா? இங்க பாரு நான் சொல்றது சரி ஓகே, நீ உண்மையை சொல்லு. உன் அண்ணன் அதுக்கப்புறம் இந்த அனுஜா 2 பேர் ஜோடி நல்லா இருக்குல்ல? குட். இப்படி வாயை தந்து ஏதாவது பேச போறியா இல்லையா? நான் என்ன பேசுறது? அதான் நீங்க தான் பேசுறீங்களே, சொல்லுங்க. சரி நீ தூங்க. ஓகே, குட் நைட். சார், ஹோட்டல்ல புக் பண்ண டேபிள் கேன்சல் ஆயிடுச்சு. வாய்ப்பே இல்லையே, நான் அதுக்கு செக் பண்றேன். You can go. அது ரிஷி சார் என்ன உங்களை கவனிச்சுக்க சொன்னாரு. ரிஷி சார். பிரியா, இந்த ஆஃபீஸ் என்னோட தான் உனக்கு தெரியும்ல? எஸ் சார். குட். அப்ப நான் என்ன உனக்கு ஒண்ணு ஆகலையே? சரி வா போலாம். அம்மா, நட்சத்திரா ஓடு ஓடு நட்சத்திரா. மம்மி போயிடலாம். சீக்கிரம் வாங்க மம்மி. சீக்கிரம் வா. வா நட்சத்திரா. மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி சரி, யாரும் பயப்படாதீங்க. இங்க போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க கெட்டவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போயிடுவாங்க. இங்க யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. ஓகே, இங்க பாருங்க, அழக்கூடாது அழக்கூடாது. ஆன்ட்டி, ஒண்ணு இல்ல. சரி வாங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம். வாங்க. வாழ்க்கையில ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டானா அவனோட வாழ்க்கையே மாத்திடுவேன். ஒரு தடவை ஒருத்தன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவ்வளவுதான், அவனை நீ மொத்தமா மாத்திடுவேன். ஆனா நான் என்னையா பண்றது? நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த காதல் சிஸ்டம்ல எனக்கு புரியாது, அதை நான் புரிஞ்சிக்கவும் சுத்தமா விரும்பலப்பா. இங்க பாரு அனுஜா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பையன் தான் கிடைப்பான். உண்மையை சொல்ல போனா நீ இது வரைக்கும் எத்தனை ஆம்பளைங்களை மீட் பண்ணிருக்கியோ அவங்க யாருமே உனக்கு செட் ஆனதே இல்லை. இத்தனைக்கும் ஏகே நானும் உனக்கு செட் ஆனவன் இல்லை. ஆனா ப்ளீஸ் யா, என்னை பத்தி உன் மனசுல ஏதாவது காதல் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீ தயவு செஞ்சு எடுத்துரு. நான் உன்னை காதலிப்பேன்னு நீ யோசிச்சு கூட பார்க்காத. ஏய், எனக்கும் காதலுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை, சம்மந்தப்படுத்திக்கவும் மாட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா ஒரே பொண்ணோட இந்த ஏகே. புரிஞ்சிச்சா? நான் பைத்தியமா இல்ல உனக்கு கண்ணு தெரியலையா? எனக்கு நல்லா தான் தெரியுது. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உனக்கு அப்படி என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியல. ஏய், நான் என்ன பேசுறேன்? உனக்கு அறிவே இல்ல. காதல், அதுவும் உனக்கு. பியூட்டிஃபுல், ஸ்டன்னிங். ஏய், நிஜமா நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏய், காஃபி ஏன் கிள்ற? மறுபடியும் இப்படி போய் சொன்னா அப்புறம் நான் அன்னைக்கு அடிச்ச மாதிரியே அடிப்பேன். இல்ல, நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு இதெல்லாம்? என்ன பண்ணி எதுக்கு இந்த அடியெல்லாம் ஞாபகப்படுத்துற? ஏய், இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னா நான் அதை புகழ்ந்து தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அந்த காம்படிட்டர் வந்துட்டு இருக்கான், மிஸ்டர் சிடுமூஜி. எனக்கு தெரியும் அபிஷேக், நீ சொல்லிட்ட. இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணணும். என்ன? அதாவது நான் அவனை பொறாமப்பட வைக்கணும். அதாவது என்னோட அழகான மனைவி என் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கிறத பார்த்து அவன் அப்படியே பொறாமப்படணும். எஸ், நீ அப்படியே ரொம்ப அழகா இருக்க, அப்படியே ஏகேவோட வைஃப் மாதிரியே நீ அப்படியே உன் புருஷனை ரொம்ப காதலிக்கிற. சரி, இன்னொன்னு போன்ல சொல்லாத விஷயத்த நான் நேர்லயே சொல்லிடுறேன். சொல்லு. நம்ம அந்த மேட் ஃபார் ஈச் அதர் காதலை காட்டிக்கணும். அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நாம நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அனி, உனக்கு என்ன ட்ரிங்க் வேணும்? வழக்கமா சாப்பிடுறது தான். ஷியோர்.
உங்களுக்கு என்ன வேணும்? நான் என் மனைவி ட்ரிங்க் சாப்பிட மாட்டேன். ஓ தட்ஸ் so sad. என் மனைவி எல்லாம் பண்ணுவா. Cheers. Cheers. இதோ வந்துருச்சு உன்னோட ட்ரிங்க். தேங்க்யூ. ஆரஞ்சு ஜூஸ். நான் என்ன நினைச்சேன்னா மில்க் ஷேக் இல்ல. அவங்களுக்கு அப்போ ஆரஞ்சு ஜூஸ் இவளுக்கும் ஃபேவரட் தான். அதாவது இவளோட சின்ன சின்ன விருப்பங்களை எனக்கு நல்லாவே தெரியும். இதா Cheers. ஆரஞ்சு ஜூஸ். ஆனா எனக்கு ஆரஞ்சு ஜூஸ்னா அலர்ஜி. Cheers. டீ கேக்கு கிட்ட உட்காந்துருக்கா. ஆனா இவ அவ கூட இருக்க மாதிரி தெரியல. கூடவும் இருக்கேன், நான் சந்தோஷமாவும் இருக்கேன். அப்புறம் இதை நான் உனக்கு காட்ட விரும்புறேன். அபிஷேக், தேங்க்யூ. எப்படி இருக்கு? யம்மி. தேங்க்யூ. நீங்களும் சாப்பிடுங்க ப்ளீஸ். ஆறிடு போகுது. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரிஷன் அண்ணா. மம்மி எனக்கு தூக்கம் வருது. நீ காலையில சீக்கிரம் எழுந்துட்டல, அதான் தூக்கம் வருது. வா வந்து படு. மம்மி இது என்னது? இது பேரு கொலுசு. மம்மி இது நான் போட்டுக்கிட்டுமா? அம்மா நீங்க வன்வேல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா என்ன? இங்க பாரு மனம், புரிஞ்சுக்க. நான் சொல்றத மட்டும் செய், வேற எதுவும் செய்யாத. ஓகே? நீ இப்ப சமீருக்கு கால் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அவன பிஸியாவி. கண்டிப்பா ஃப்ரீயா மட்டும் விட்டுறாத. ஓகே ப்ளீஸ், ஐ லவ் யூ லாட். ஓகே ப்ளீஸ் எனக்காக இத பண்ணு மனம். ஓகே ஐ வில் ஹேண்டில். ஓகே பை. ஓகே பாய். மனோ பாத்துப்பா. டோன்ட் வரி. நாம இப்போ போயிடலாம். ஹலோ. ஹலோ, நான் மிஸ்டர் ஷமீர் கூட தான் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? யா. ஹலோ மிஸ்டர் சமீர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். யூ ஆர் வெரி வெரி லக்கி. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சிருக்கு. இப்போ நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஷமீர். என்னது? எப்போ? அந்த 1 கோடி எங்க இருக்கு? இப்போ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க உங்க நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணா போதும். உங்க மொபைல்ல ஹேஷ் பட்டனை மட்டும் தட்டினா போதும். அதுக்கப்புறம் உங்க அட்ரஸ் அனுப்பணும், உங்க பேர் அனுப்பணும், உங்களோட ஹைட் அனுப்பணும், உங்க ஏஜ் அனுப்பணும், அப்புறம் உங்க ஊர் பேரை சேர்த்து அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்புறம் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்க, உங்களோட ஃபேவரட் கலர் என்ன, உங்களோட ஃபேவரட் ஹாபிஸ் என்ன, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க அனுப்பி ஆகணும். என்னது? நான் இதை யோசிச்சு கூட பார்க்கல. நான் உன்னை விட்டுட்டு போனப்ப நீ என் மனைவியா இருந்தா. ஆனா இப்ப மனைவில இருந்து அம்மா ஆயிட்டா. என் கையை விட எனக்கு வலிக்குது. வலிக்குதா? 7 வருஷமா நான் உன்னை எங்கெல்லாம் தேட தெரியுமா? தேடாத இடமே கிடையாதா? ஆனா நீ கடைசியில இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா?